அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 11 கீழ்கணக்கு நூல்களுள் இன்றிலிருந்து 402 நாட்களுக்கு நாம் பழமொழி 400 என்கிற நூலை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு அறிமுகம் அதை பற்றி. 401 செய்யுள்களை கொண்ட நூல். அந்த நூல் சமண மதத்தை சார்ந்தவர் எழுதிய இந்த நூல். இது மூன்றுரையர் அல்லது மூன்றுரை அரையனார் என்கிற சமண முனிவரால் எழுதப்பட்டதாக கூறப்படுவது. ஒரு பழமொழி சார்ந்த நீதிபதி கூறுவதனால் இது பழமொழி 400 என பெயர் பெற்றுள்ளது. இது 5ஆம் நூற்றாண்டு சேர்ந்த நூலாகும். இதில் 34 தலைப்புகளிலே 10 செய்யுள் என்கிற வீதமும் தனியாக செய்யுளும் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அது என்னென்ன 34 தலைப்புகள் என்றால், 1 கல்வி, 2வது கல்லாதார், 3வது அவையறிதல், 4வது அறிவுடைமை, 5வது ஒழுக்கம், 6வது இன்னா செய்யாமை, 7வது வெகுளாமை, 8வது பெரியாரை பிழையாமை, 9வது கூறுதலின் கூறுபாடு, 10வது சான்றோர் இயல்பு, 11 சான்றோர் செய்கை, 12 கீழ்மக்கள் இயல்பு, 13 கீழ்மக்கள் செய்கை, 14 நட்பின் இயல்பு, 15 நட்பில் விலக்கு, 16 பிறர் இயல்பை குறிப்பால் உணர்தல், 17 முயற்சி, 18 கருமம் முடித்தல், 19 மறை பிறர் அறியாமை, 20 தெரிந்து தெளிதல், 21 பொருள், 22 பொருளை பெறுதல், 23 நன்றியில் செல்வம், 24 ஊழ், 25 அரசியல்பு, 26 அமைச்சர், 27 மன்னரை சேர்ந்தொழிகள், 28 பகைத்திறம் தெரிதல், 29 படை வீரர், 30 இல்வாழ்க்கை, 31 உறவினர், 32 அறம் செய்தல், 33 ஈகை, 34 வீட்டு நெறி என்று 34 தலைப்புகளிலே இந்த செய்யுள்கள் அமைந்திருக்கிறது. இதிலே கடவுள் வணக்கம் தொடங்குவது பாடல்கள். முதலிலே சிறப்பு பாயிரம் தான் அறிமுகத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். பிண்டியின் நீழல் பெருமான் அடி வணங்கி பண்டை பழமொழி 400 கொண்டு இனிதா மூன்றுரை மன்னவன் 4 அடியும் செய்தமைத்தான் இன்துறை வெண்பா இவை என்பது இதற்கு அறிமுகம். அசோக மரத்தின் நிழலில் எழுந்திருக்கும் ஜெயினர்களின் கடவுளான அருக கடவுளின் திருவடிகளை தொழுது பழைய பழமொழிகள் 400 தழுவி மூன்றுரை அரசர் இனிய பொருட்பொருள்கள் அமைந்த வெண்பாக்களாக ஆக்கி இந்நூறு பாட்டுகளில் 4 அடியும் சுவை தோன்ற பாட்டமைத்தார். இறைவனை வணங்கி இப்பொழுது பழமொழி 400 பாடப்பெற்றது என்று சிறப்பு பாயிரத்திற்கு விளக்கத்தை பார்க்கிறோம். நாளை முதல் பழமொழி 400 துவங்குவோம். ஆதரவு தாரீர், ஆசி வழங்குங்கள். என்றும் உங்கள் வைதாராமூர்த்தி. நன்றி, வணக்கம்.